நன்மை நல்கும் நரசிம்மர். பிரகலாதனின் அன்பின் பெருமையை உலகுக்கு உணர்த்தவே திருமால் நரசிம்ம பெருமாளாக அவதாரம் எடுத்தார். தன்னை மனமுருகி அழைப்பவர்களுக்கு நொடியில் வந்து உதவி செய்வதை நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்துகிறது. அது மட்டுமின்றி இறைவன் எங்கும் உள்ளார் என்பதை நரசிம்ம அவதாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படிப்பட்ட நரசிம்மர் வழிபாடு பற்றிய சில சிறப்பு தகவல்களை பார்க்கலாம். நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு எத்தகைய திருஷ்டி தோஷமும் ஏற்படாது. நரசிம்மருக்கு சிவப்பு நிற அரளி மற்றும் செம்பருத்தி பூக்கள் மிகவும் பிடித்தமானவை ஆகும். கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போடுகிறார்களா? நரசிம்மரை வழிபட்டால் தம்பதியிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகிவிடும். நரசிம்ம ஜெயந்தி தினத்தன்று கலசம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. வெறும் படத்தை வைத்தே பூஜைகள் செய்யலாம். நரசிம்மர் அருள் பெற பெண்கள் விரதம் இருக்கலாம். ஆனால் பெண்கள் மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகும். வீட்டில் நரசிம்மரை வழிபாடு செய்யும் போது வாயு மூலை எனப்படும் வடமேற்கில் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நரசிம்ம ஜெயந்தி தினத்தன்று வீட்டில் உள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு நரசிம்மாவதார கதையை படித்து காண்பித்தால் பிரகலாதனுக்கு கிடைத்த பலன்கள் கிடைக்கும். நரசிம்மரை நினைத்து விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக பால் மற்றும் பால் தொடர்பான உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். நரசிம்மரின் அருள் பெற விரும்பியவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள பிரகலாத சரித்திரத்தின் 7வது ஸ்கந்தம் 1 முதல் 10 அத்தியாயங்கள் வரை பாராயணம் செய்ய வேண்டும். பிரகலாதரால் செய்யப்பட்ட ஸ்தோத்திரத்தில் 7வது ஸ்கந்தம் 9வது சர்க்கத்தை பாராயணம் செய்தல் வேண்டும். நரசிம்மரை வழிபட்டு சென்றால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். நரசிம்மரிடம் பிரகலாதன் போல் நாம் பக்தி கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய பக்தி கொண்டு வழிபடும் பக்தர்களுக்கு நரசிம்மர் நன்மை வாழி வழங்குவார். நரசிம்மரை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வந்தால் 8 திசைகளிலும் புகழ் கிடைக்கும். நரசிம்மரை மிருத்யுவே ஸ்வாகா என்று கூறி வழிபட்டால் மரண பயம் நீங்கும். அடித்தகை பிடித்த பெருமாள் என்ற ஒரு பெயரும் நரசிம்மருக்கு உண்டு. அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கேட்ட மறுவினாடியே உதவுவான் என்று அதற்கு பொருள். நரசிம்மர் விற்றிருக்கும் ஆலயங்களில் ஆஞ்சநேயர் நிச்சயமாக இருப்பார். வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று சூரியன் மறையும் நொடியில் பகலுமின்றி இரவுமின்றி மாலை அந்தி பொழுதில் நரசிம்மர் அவதரித்தார். இதுவே நரசிம்மர் ஜெயந்தி ஆகும். நரசிம்மரின் அவதாரம் இறைவன் எங்கும் உள்ளார் என்பதை உணர்த்துவதாகும். தீராத வினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலை தடுமாறியவர்கள், கிரகங்களின் தோஷத்தால் துன்புறுபவர்கள், கடன் தொல்லையில் கஷ்டப்படுபவர்கள் ஸ்ரீ நரசிம்மரை வணங்க துயர் நீங்கி சுகவாழ்வு பெறுவார்கள். ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் பற்றி கம்பர் தனது ராமாயணத்தில் இரணியவதை பாடலாம் என்ற ஒன்றை தனியாகவே சேர்த்துள்ளார். இதை நினைவூட்டவே ஸ்ரீரங்கத்தில் கம்பர் தனது ராமாயணத்தை அரங்கேற்றிய போது ஸ்ரீரங்க கோவிலில் சிங்கமுக மண்டபம் அமைத்து தரப்பட்டது. இதை இன்றும் காணலாம். நரசிம்ம தத்துவத்தை மத்தியஸ்ய புராணத்திலும் விஷ்ணு தர்மோதர புராணத்திலும் காணலாம்.